ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி மிக்சட் ஃப்ரூட்ஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை ரெடி பண்ணுறதுக்காக 1 kgயில் வெனிலா ஃப்ளேவரில் கேக் பேஸை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பேஸை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் வச்சு கொடுத்துருக்கு. இதில் சுகர் சிரப்பில் கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணி அதை வச்சு நல்லா வெட் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். இந்த கேக் வந்துட்டு 7 inch டின் யூஸ் பண்ணி தான் இதை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்கில் ஃபில்லிங்ஸுக்காக கஸ்டமர் கேட்ட மாதிரி நார்மலாக நமக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டமர் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி அப்படியே வைக்கக்கூடாது, இதுக்கு கூட டெண்டர் கோகோனட்டோட க்ரஷும் மேங்கோ க்ரஷும் கூட மிக்ஸ் பண்ணி அதில் வைக்கணும். அவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமர் வேறு யாரும் இல்லை, என்னோட க்ளோஸான ஒரு கசன் தான். அவளோட பொண்ணோட பர்த்டேக்காக இது கேட்டிருந்தாங்க. அதோட விட்டுருந்தாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு சின்ன சின்ன வீடியோஸாக எடுத்து அதை ஷார்ட்ஸாக போட்டு ஒரு 1 minute வாய்ஸ் ஓவர் கொடுத்து நல்லா நீட்டாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதையும் கெடுத்து பெரிய லாங் வீடியோவை தான் போடணும். இந்த கேக்குக்குள்ளாடி ஒவ்வொரு லேயர்ஸ்லேயும் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் இது பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அது வேறு பார்க்கணுமா. அதுக்காக இந்த லாங் வீடியோவையும் என்ன போட வச்சுருக்காங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணலாம், வீடியோ எடுத்துடலாம், கேக்கு கூட பண்ணிடலாம். ஆனால் இந்த லாங் வீடியோக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. சேம் கேக்கில் செகண்ட் லேயரும் வச்சு அதுக்கும் ஃபில்லிங்ஸு நிறையாவே கொடுத்தாச்சு. இந்த கேக்கில் வந்து ஃபில்லிங்ஸ்க்கு நல்லா அதிகமாக இருந்துச்சுன்னா கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கேக் ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணி முடிச்சு ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 minutes செட் பண்ணதுக்கு விடணும். அதுக்கப்புறமா எடுத்து ஃபைனல் கோட்டும் முடிச்சு எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் கேக்குக்கு வந்து எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் சீட்ஸில் வந்து பிட்டர் டேஸ்ட் இருக்கக்கூடிய சீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலுமே இந்த கேக்கில் வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் செப்பரேட்டாக லேயரில் ஆட் பண்ணாமல் அதுக்கு கூட ஏதாச்சும் க்ரஷ் ஆட் பண்ணலாம், இல்லைனா கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணலாம். அதுவும் இல்லைனா கஸ்டர்ட் மில்கோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது கூட ஆட் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபைனல் கோட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நாசில் யூஸ் பண்ணி ஒரு 4 பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஒரு ஸ்டார் நாசில் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இந்த கடல்லலாம் இந்த ஷெல் டைப்பில் ஒன்று கிடக்கும், அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும். எனக்கு இது பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா இந்த 4 பார்ட்டிஷன்லேயும் அந்த இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்க கொஞ்சம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும்ல. கேக் வந்துட்டு ஐசிங் பண்ணும்போது நல்ல ஷார்ப் எட்ஜஸ் வர்றதுக்கும் நம்ம நினச்சது மாதிரி உள்ள டிசைன் வந்துட்டு அது கரெக்டான இதில் கிடைக்கிறதுக்கும் அந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். க்ரீம் வந்துட்டு ஓவர் பீட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி க்ரீம் லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓவர் பீட்டாக இருந்துச்சுன்னா க்ரீமில் வந்துட்டு ஏர் பபிள்ஸ் சீக்கிரமாகவே ஃபார்ம் ஆகும். அப்படி இருந்துச்சுனாலும் நம்ம நினச்சது மாதிரி நம்மளால் டிசைன் பண்ணவோ ஐசிங் பண்ணுறதுக்கோ முடியாது. டாப் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சு ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. கேக்கோட சைடு கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்தனால அதில் இந்த மாதிரி நீங்கள் இருந்த ஃப்ரூட்ஸ் வச்சு கேக்கோட சைடையும் ஃபில் பண்ணி கொடுத்து நேமும் எழுதி கேக் அப்படியே ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் பண்ணுற பனானா கேக்கு வந்துட்டு இவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம். இது கூடவே பனானா கேக்கும் ரெடி பண்ணி எடுத்துருந்தேன் அவங்களுக்கு கொடுத்து விட்டுறதுக்காக. இந்த பனானா கேக்கோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பனானா கேக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸும். பனானா கேக்கையும் அப்படியே கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.